வணக்கம். இது நிறைய வண்டி. இது என்னென்னா சர்வீஸு வேறு சில வேலைக்கு வந்துச்சு. ஒவ்வொன்றா பதிவு பண்ணுறேன். வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது மேலே உள்ள அந்த கவரை கழட்டிடுங்க. டேங்க் மேலே இருக்குங்க. இது களத்துலனா டேங்க் உள்ள தண்ணி இறங்கிறேன். அப்போ நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. கண்டிப்பாக நம்ம முதல்ல எமா பொறுத்தவரை எமகா பேசினோ எந்த வண்டியாக இருந்தாலும் கழட்டி 2 ஸ்க்ரூ தான் வரும். ஸ்க்ரூவில் போல்ட்டு இந்த மாதிரி தான் வரும். கழட்டுற மெத்தட் ஈஸியாக தான் இருக்குது. கழட்டிட்டு பண்ணுங்கள். இல்லைனாக்க உங்களுக்கு தான் சிரமம். அப்புறம் என்னன்னாக்க இதுக்கு வந்து லாக் ஷீட்டு மாற்றணும். லாக் ஷீட்டு மாற்றுறது ரொம்ப பெருசாக எதையும் கழட்ட வேண்டியதில்லை. இந்த ஃப்ரெண்டு ஷீல்டு இருக்கா, இந்த இருக்குதுங்களா, இந்த முன்னாடியில் ஃப்ரெண்டு ஷீல்டு, அப்புறம் பேக்கில் உள்ள இந்த பிளாக் ஷீல்டு, கருப்பு ஷீல்டு இந்த இருக்குதுங்களா. இது கழட்டுறது ரொம்ப ஈஸி. இதை மட்டும் நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா இக்னேஸ் லாக்கு இந்த இடத்துல அழகாக கழட்டி அழகாக மாட்டலாம். வேறு எதுவுமே கழட்ட இந்த ஃப்ரெண்டு வைசரு டூம் வைசருனா எதுவுமே கழட்ட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் கழட்டலாம். இதுக்கு வந்து என்னென்னா 5ஆம் நம்பர் அலங்கி போல்டு, 5ஆம் நம்பர் அலங்கி போல்டு. இந்த லாக் செட் நான் வாங்கியிருக்கேன், எவ்வளோங்கிற சொல்கிறேன். இதுக்கு வந்து 5ஆம் நம்பர் அலங்கி கழட்டி மட்டும் ஈஸியாக ரொம்ப பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும். இந்த ஃப்ரெண்டு இந்த கருப்பு சீலில் மட்டும் கழட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லாக் ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். ஏன்னா இந்த வயர் இந்த இடத்துல தான் வரும். இந்த இருக்கா சாவி லைனு. உங்கள் சாவியில் எந்த பிரச்சனை இல்லைனாலும் இதை கருப்பு சீலில் கழட்டினா தான். அந்த முன்னாடி உள்ள சீலில் கழட்டி எந்த யூஸும் இல்லை. ஆமாம், ஓகே, கழட்டியாச்சு. ஆமாம், இப்போ இந்த லாக் ஷீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எவ்வளோனா 725 ரூபா. கஸ்டமர் வேலைக்கு விடையில் வேறு சில வேலையை சொன்னாப்புல முக்கியமான வேலை என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார். சாவி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, முதல்ல சாவியை மாற்றுங்க. சாவி நல்லா இருந்தால் தான் சைட் லாக்னா நீங்கள் பண்ணிட்டு போக முடியும். இங்கே நிப்பாட்டினா இல்லாட்டின்னு வச்சுங்க, சைட் லாக் இல்லை ஒரு இடத்துல மறைமுகமெல்லாம் எடுத்து நிப்பாட்டி இருக்கீங்கன்னா குடியாரம் கூட வண்டியை தள்ளிட்டு போயிடுவான். திருடனன்னு தவிர்த்து திருடன் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போவான். அது 2ஆம் பக்கம். வண்டி சைட் லாக் இல்லாமல் சேஃப்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி அடிக்க கூட தள்ளிட்டு போவாங்க. அதுமாதிரி ஒரு லாக்குக்கு வந்து 2 சாவி வந்துடும். சீட் லாக் ஆல்ரெடி மாட்டிட்டேன். சீட் லாக் எப்போவுமே மாட்டிட்டீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக வந்தால் இருக்குதுங்களா. இது சும்மா கையிலே லாக் பண்ணலாம், இல்லை டெஸ்ட்டில் வச்சுலாம். இந்த இருக்கா வேலை செய்தான்னு நான் லாக் பண்ணிட்டேன்னா லாக் பண்ணிவிட்டு சாவியை திருவோம்னா சாவி திருவுறோம். ஓகே, வந்துருச்சா. இந்த மாதிரி தான் தள்ளிட்டு நான் வேலை செய்தான் மாட்டிட்டீங்கன்னா இப்படி வேலை செய்தான் செக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் மாட்டிட்டீங்கன்னாக்க உங்களால் செக் பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன். அப்போ இந்த வண்டியில் என்னன்னாக்க அந்த லாக்கு சாவி லாக்கு மேலே எம்போலாம் எல்லாமே ஒரிஜினல் தான் வாங்கிக்கேன். ஒரிஜினலே வாங்கி மாட்டுங்க. இதெல்லாம் வெறும் 25 ரூபா தான் இருக்குது. இதாக இருக்குது 25 ரூபா. அப்போ நான் பேக் ஒரு ட்ரம்மு போச்சு. இந்த ட்ரம்மு ஒரிஜினல் வாங்கிக்கிறோம். ட்ரம்மு இந்த பிரேக்ஸ் ஒரிஜினல் வாங்கிக்கேன். பிரேக்ஸ் ஒரிஜினல் வந்து 271. ட்ரம்மு ஒரிஜினல் வந்து 985 ரூபா. ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து பார்ப்போம். அந்த வண்டியில் கார்பரேட் பிரச்சனை வேறு இருக்குது. அந்த வண்டியில் அதுக்கு தனியாக வீடியோ பதிவு பண்ணுறேன். அதை சரி பண்ணிவிட்டு ட்ரம்மு ஒரிஜினல் ட்ரம்மு. ஆனால் என்னன்னு தெரியல, எமா ஒரிஜினல் ட்ரம்மு இப்போ ஏற்கனவே ஒரு வண்டிக்கு வாங்கினேன், இப்போ ஒரு வண்டிக்கு வாங்கினேன். உள்ள பேக்கிங் இப்படித்தான் வருமா என்னங்கிறது சரியாக தெரியல. உள்ளே அந்த தண்ணியை பாருங்க, தண்ணி பட்டு கரலாக இருக்குது பாருங்கள். எமர்ஜென்சியை போட்டு கிளிமணி தான் மாட்டணும். இல்லை அமைப்பே இப்படித்தானா என்னங்கிறது தெரியல. ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கி மாட்டினேன், அதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு சரியாக தெரியல. ஆமாம், நம்ம சர்வீஸ் பண்ணால் அந்த பாக்ஸ் எல்லாம் கழட்டி பண்ணுங்கள். க்ளீனாக இருக்கும், நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த கவரை கழட்டி பண்ணுங்க, டேங்க்கு மேலே சொல்லுது. ஆமாம், அப்படி வச்சு பண்ணிடாங்க. சாவி லாக்னா மாற்றணுமா இந்த ஃப்ளாக்டோட சீலில் கழட்டினாலே போதும். ஒரு சின்ன தகவல். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா தகவலும் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.